வெல்கம் டு டேஸ்ட் இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாதன் பேன் சர்வீசஸில் உள்ள ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர், யூடி பேன் ஏஜென்ட் ஐடி எடுத்திருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடிஐ ஐடி எடுத்து யூஸ் பண்ண முடியாமல் டெம்பரரியாக இப்போ இருப்பீங்க, ஓகேங்களா? அதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுருக்கவங்க தாராளமாக ஃபர்தராக இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எனக்கு மறந்துடுச்சு, இன்கரெக்டுன்னு வருது, லாகின் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியாமல், அதை யூஸ் பண்ண முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியானவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, என்எஸ்டிஎல்ல இகேஒய்சி பேன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இந்த யூடிஐக்கும் என்எஸ்டிஎலுக்கும் என்ன வித்தியாசம், இதில் நான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? இந்த என்எஸ்டிஎல்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஆதார் ஓடிபி அல்லது கஸ்டமரோட பயோமெட்ரிக் வைக்கணும், ஓகேங்களா? இந்த ரெண்டில் ஏதாட்டும் ஒன்று வச்சா தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். இ பேன் வந்து இன்ஸ்டண்ட்டாக நியூ பேனாக இருந்தாலும் சரி, கரெக்ஷனாக இருந்தாலும் சரி, உடனே நம்ம எடுத்துக்கிட முடியும். 2 ஹவர்ஸில் பேன் ஜென்ரேட் ஆயிரும். யூடிஐ மாதிரிக்கெலாம் நம்ம 3 நாள் 4 நாள் மெயிலில் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. இதில் 2 ஹவர்ஸ்லேயே ஜென்ரேட் ஆயிரும். அதே மாதிரி கார்டும் இதுக்கு வீட்டுக்கு வந்துடும். நம்ம ஃபில்லிங்கில் போடுற இன்ஸ்டன்ட் பேன் கார்டு மாதிரிக்கல என்எஸ்டிஎல் இன்ஸ்டன்ட் பேன் கார்டு கிடையாது. கார்டும் வீட்டுக்கு வந்துடும். பிவிசி கார்டில் பிரிண்ட் பண்ணி கார்டு அனுப்பிடுவாங்க. பட்டு அந்த சைன் மட்டும் சைன் ப்ராசஸில் அனுப்புவாங்க. சைன் ப்ராசஸ்னால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைன் இருக்க வேண்டிய இடத்துல அவங்களோட பயோமெட்ரிக்கோ ஆதார் ஓடிபியோ இது பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் மார்க்கில் ஓட்டி சைன் எலக்ட்ரானிக் சைன் அப்படிம்பாங்க, அந்த ப்ராசஸில் கார்டு வீட்டுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த ஐடி நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம மேலே அந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இதை நான் மொபைலில் நாக்கில் மேலே 3 லைன் காட்டுது. நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சைடில் லெஃப்ட் சைட்லேயே காட்டும். ஸோ அதில் போய்ட்டு என்எஸ்டிஎல் பேன் சர்வீசஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்எஸ்டிஎல் இன்ஸ்டன்ட் பேனுன்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி உங்களோட வேலெட்டில் வந்து ₹499 அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐடியை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த என்எஸ்டிஎல் இன்ஸ்டன்ட் பேனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காட்டும் பாருங்கள், வேலெட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், ஃபஸ்ட்டு ஆட் RS 499 டு யுவர் வேலெட். அதாவது உங்கள் வேலெட்டில் ₹499 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த ஒரு கிளிக்கில் உங்களுக்கு ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கூப்பன் எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படின்னா, நம்ம யூடிஐயில் என்ன பண்ணுவோம், வேலெட்டில் அமௌண்ட்டை போட்டு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணோன்னா யூடிஐயில் அங்கே ஆட் ஆயிரும். இதில் அப்படி இல்லை, நீங்கள் வேலெட்டில் அமௌண்ட்டு போட்டால் மட்டும் போதும். நீங்கள் இதில் அப்ளை பண்ண சொல்ல உங்கள் வேலெட்டில் இருந்தே டேரெக்டாக அந்த கூப்பனுக்கு உண்டான அமௌண்ட்டை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ ஈஸியான ப்ராசஸ் தான். ஈஸியாக அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண போகிறீங்க, ஆதார் ஓடிபியோ பயோமெட்ரிக்கோ வைக்க போகிறீங்க. ஆதாரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது அப்படியே பேன் கார்டில் வந்துடும். வித்தின் 2 ஹவர்ஸில் உங்களுக்கு அந்த பேன் ஜென்ரேட் ஆயிரும், ஓகேங்களா? கார்டும் ஒரு 10 நாளில் கஸ்டமரோட வீட்டு அட்ரஸுக்கே வந்து சேர்ந்துடும். இதில் எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐடி எடுத்துருக்கவங்களுக்கு வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது. ஸோ எனக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக கூப்பிட்டு கூட எனக்கு இதில் டவுட்டுன்னு கூட கேட்டுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு பேன் ஏஜென்ட் ஐடி வேணும்னு நினைக்கிறவங்க கூட கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கூப்பிடுவேன். இல்லை நாதன் பேன் சர்வீசஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே அதில் காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐடி வேணுங்கிறவங்களுக்கு கூட நியூ ஐடி கூட நம்ம போட்டு கொடுத்துடலாம். தேங்க்யூ.